வணக்கம் எஸ்டிஎஃப் 790க்குலாம் சாப்பாடு ஆர்டர் பண்ணணும், ஒரே ஒரு சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணணும். அந்த சாப்பாடு வச்சு அந்த டேபிள் ஃபுல்லா ஆகணும்னு நினைக்கிறீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ ரீசெண்டா புரட்டாசி மாசம் அதுமா சைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி டன்லோப் ஸ்ட்ரீட்ல இருக்க ராயல் ஸ்பைசி தோசை வரைக்கும் போயிருந்தப்ப அவங்க புதுசா லான்ச் பண்ணிருக்க ஃபேமிலி தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த தோசையை பார்த்தோம்னா ஏதோ பெரிய பைப்பை கொண்டாந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா? இந்த ஒரு தோசையை ஆர்டர் பண்ணோம்னா அந்த டேபிளே ஃபுல்லா ஆயிருச்சு. இதுக்கு இவங்க டிஃபரெண்ட் டைப்பா சைடிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இவ்வளவு பெரிய தோசைக்கு சாம்பாரை கிண்ணத்துல கொடுத்துருந்தாங்க. பத்தலன்னா கேட்டீங்கன்னா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தோசையோட மேக்கிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 தோசைக்குள்ள மாவை ஒரே தோசையா ஊத்தி அதை எவ்வளவு பெருசா கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபேமிலியா போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த தோசையை நான் சாப்பிடும்போது அந்த நெய் தோசையோட டேஸ்ட்டுக்கும் அந்த சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிடும்போது வேற மாதிரி முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா இவங்க கடையில மட்டுமே ஸ்பெஷலா கிடைக்கிற இந்த ஆந்திரா கார சட்னியை மட்டும் இந்த தோசையோட தொட்டு சாப்பிட்டுட்டு கண்ணுல தண்ணி வராம இருக்கிறவனுக்கு நம்மளோட நெக்ஸ்ட் கிவ்வே இந்த